இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் காலிஃப்ளவர் வச்சு ஒரு மஞ்சூரியன் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் வீட்டில் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல் விஸ்க் அண்ட் ஒண்டர் பை க்ளோரி. இதுக்கு நான் காலிஃப்ளவரை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நல்லா சுடுற தண்ணியில் மஞ்சளும் உப்பும் போட்டு காலிஃப்ளவர் போட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு அதையெல்லாம் எடுத்துக்கலாம் வடிகட்டி. இப்போ இது கூட 1 டேபிள் டீஸ்பூன் கிட்ட மிளகாய் தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1 கப் கார்ன்ஃப்ளவர், 1/2 கப் மைதா சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் தான் ஜாஸ்தியாக இருக்கணும். இதுக்கு நம்ம அளவுகள் நம்மளுடைய சேர்க்க போகிற காலிஃப்ளவரை பொறுத்து தான். மாவு அந்த காலிஃப்ளவரை மூடின மாதிரி இருக்கணும், ஃபுல்லாக கவர் ஆகிருக்கணும். இப்போ எனக்கு பத்தலை, அதனால் திருப்பி ஒரு 2 டீஸ்பூன் கிட்ட கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிட்டேன். இப்போ லேசாக தண்ணி தொளிச்சு, ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது, இந்த அளவுக்கு மாவு இருக்கணும், அப்போ தான் நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். இப்போது அதை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு இப்போ எண்ணெயில் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதே சைஸ்க்கு குடைமிளகாயும் கட் பண்ணி வச்சுக்கிறணும். இதுக்கு சோயா சாஸ், அப்புறம் சில்லி சாஸ், அப்புறம் டொமேட்டோ சாஸ் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு கொஞ்சம் வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நல்லா ஒரு இரும்பு பாத்திரத்தில் எண்ணெய் நல்லா கொதிக்கணும், நல்லா புகை வரணும். அப்போ புகை வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா புகை வரணும். அதுக்கப்புறம் பெருசு பெருசாக கட் பண்ணி வச்ச குடைமிளகாயும் வெங்காயத்தையும் சேர்த்துட்டு, குடைமிளகாயோட கலர் மாறாமல் இருக்க கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட சீனி சேர்த்துக்கிட்டேன். சீனி உப்பு சேர்த்துட்டு சாஸ் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒவ்வொரு டீஸ்பூன் கிட்ட நான் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா கலர் கொடுக்கும் இது. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடணும். தண்ணி ஊற்றி கொதிச்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கிட்ட கார்ன்ஃப்ளவரை கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி அதில் ஊற்றணும். இப்போ இது உடனே கெட்டியாக ஆரம்பிக்கும். நம்ம இதில் அஜினோமோட்டோ கலர்ஸ் எதுவுமே நம்ம போடவே இல்லை, கலர் எதுவுமே நம்ம சேர்க்கவே இல்லை. இப்போ பொரிச்சு வச்ச நம்ம காலிஃப்ளவரை அதில் சேர்த்து கலர் எடுத்தால் நம்ம மஞ்சூரியன் ரெடி ஆயிருச்சு. இது நம்ம வீட்டிலே பண்ணுறதுனால ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். பாருங்கள், பலன்னு ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ ஸ்ப்ரிங் ஆனியனை நம்ம கட் பண்ணி வச்ச ஸ்ப்ரிங் ஆனியனை சேர்த்துட்டு ஒரு பெரட்டு பரட்டிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம், குழந்தைங்க எல்லாருக்குமே இதை பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.